இந்த தேர்தல் இடைத்தேர்தல் இப்ப விளவங்கோடுல நடக்குது. அம்மா விஜயதாரணி பிஜேபிக்கு போனதுனால அந்த இடத்துல ஒரு தேர்தல் நடக்குது. இது யாரோட திமிரில் நடக்குது? அம்மா விஜயதாரணி செஞ்ச தவறாலும் நடக்குது. அவங்களுடைய பதவி ஆசைக்கு, அவங்களுடைய சொந்த விருப்பத்துக்கு நாட்டு மக்களுக்குள்ள தேர்தலை திணிக்க நீ யார்? இது என்ன ஜனநாயகம்? இப்ப இடைத்தேர்தல் நடக்குது. செலவு யாருது? எங்க அப்பன் காசு, என் அத்தா காசு, என் அண்ணன் நம்பி காசு. இன்னும் ரெண்டாவது வந்தவன அறிவி இல்ல, தேர்தல் வச்சாகணும். இப்ப எவ்வளவு செலவாகுது? விளவங்கோடுக்கு 20 கோடி. இங்க இருந்து விலை இப்ப யாரால் தேர்தல் நடக்குது? அம்மா விஜயதாரணி 20 கோடியை கொடுத்துட்டு எந்த கட்சிக்கும் போ, எங்கேயும் போ, காசு அவன்ட்டு வாங்க. இப்போ ஒருவேளை எங்க மாமா நயினா நாயந்தர் எம்பி ஆயிட்டாரு. இப்போ இந்த பதவி ரிசைன் பண்ணி இங்கே இடைத்தேர்தல் வந்ததுன்னு வச்சுக்க, ரெண்டாவது வந்தவன் அறிவி இல்லைன்னா எங்க மாமாட்ட காசு வாங்கி இந்த திருநெல்வேலி இடைத்தேர்தலுக்கு 25 கோடி தேவைப்படுங்க. 25 கோடியை கொடுத்துட்டு நீங்க எம்பி பதவியை ஏற்றுக்கிடுங்க. எப்படி இருக்கு நம்ம சட்டம்? இதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இல்லைன்னா உங்க பதவி ஆசைக்கு இங்க இருந்தாங்க குரங்கு கூட கொஞ்சம் மெதுவா தவுங்க. எங்கெங்க எப்படி போறாங்க. இந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி சேருங்கிறத ஒரு மாசம் பிரச்சனை இருக்குங்க மக்களுக்கு. தொலைக்காட்சி திருப்பினா இங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி நீங்க கையெழுத்திட்டு வாடுகள் போல இருக்கிறது. காலையில் அங்கே இல்லை பரபரப்பாக மாற்றம், திருப்புமுனை இங்கிலீஷ் படம் போல திருப்புமுனை ஒரு டன் டூஸ்ட் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை மதிய உணவு விடையில் இங்கே சந்திக்கிறார்கள். கேவலம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இந்த கொடுமை நடக்குது? எவனோடு விஞ்சாராம, சீட்டுக்கு நோட்டுக்கு எவன்ட்டையும் கை நீட்டி மண்டிடாம தனிச்சு களத்தில் நிற்கிற மான தமிழ் பிள்ளைகள் நாம் தமிழ் கட்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.